தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கங்க. 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 3ஐயும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, இந்த கல்பாசி பூ 2 பிரிஞ்சி இலை இதை மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி, சின்ன மிளகாவா 5 மிளகா எடுத்துருக்கோம். இப்போ வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் நன்றாக வதங்கி விட்டது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நான் 100 கிராம் போட்டு 2ஐயும் நல்லா அரைச்சி கொஞ்சமாக உப்பு கலந்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது 1 வாரம் ஆச்சுங்க. எந்த இது ஸ்மெல்லும் இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போ அரைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஏன்னா கொஞ்சமாக அரைச்சா மிக்சிலே ஊட்டிக்குது. இந்த மாதிரி அரைச்சி நம்ம வச்சுட்டா 1 வாரத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இஞ்சியும் பூண்டு ஒரே அளவு தான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சின்னமாக தான் இருக்குது, ஆனால் காரமாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு குக்கரில் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பழமான தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்குது, நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி 2ஐயும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இந்த பச்சை வாசனை மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். இது 2 பாக்கெட் அளவு காளான் நல்லா 3 தடவை கழுவி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 3 தடவை கழுவிருக்கேன் நல்லா. இது 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். 2 உலக்கு அரிசி, அதாவது 400 கிராம் அரிசிக்கு 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் எடுக்கையிலே டம்ளர் தடுமாறிடுச்சு, அந்த விலை கொட்டலை. ஒரு அரை கப்பு தயிர். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம்.
இப்போ வந்து காளானை சேர்த்துக்கலாம். காளானையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். காளான்லேருந்தே தண்ணி லைட்டாக வரும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை எடுத்துக்கலாம். 2 அளவுக்கு பாஸ்மதி அரிசி 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் பிரியாணி செய்வோம். இது வந்து நம்ம பிரியாணி மசாலா பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, வரமல்லி, நம்ம மிளகாய்த்தூள் கரைப்போம்ல அந்த மல்லியில் 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, 2 ஏலக்காய், கல்பாசிப்பூ 2, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா காளான் வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், காளான் நல்லா ஒரு 10% அளவு வெந்துருச்சு. காளான் நல்லா 10% அளவு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். காளான்லேருந்தும் மட்டன் மாதிரி நமக்கு தண்ணி வரும். அதனால் அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த மசாலா பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பொடி ரெடி பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இடையில என் பையன் வந்து பேசிட்டான், அதனால தான் அந்த வாய்ஸை நான் எடுத்துட்டேன். அவன் வந்து என்னமோ கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான், அதை பதில் சொல்கிறதுனால நான் அந்த வாய்ஸை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ பேசியிருக்கேன். நான் போடுற சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போவும் வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சு இந்த வீடியோ எடுத்திருக்கேன், ஊற்றியிருக்கேன். ஏன்னா இது வந்து பழைய அரிசிங்கிறனால நமக்கு நல்லா நின்று வேகும். அதிலேருந்து காளான்லேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி வந்திருக்கும். எல்லாம் சேர்த்து 4.5 டம்ளர் இருக்குது. 4.5 உலக்கு தண்ணி இருக்குது. கொதிக்கட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1/2 எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு குக்கர் விசில் போட்டு 10 நிமிஷம் நமக்கு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆகட்டும். சூப்பராக வெந்து தம் போட்ட மாதிரி நமக்கு இருக்கும். 10 நிமிஷம் ஆகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கோம். விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி வாவ், சூப்பராக இருக்குது. சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
வாவ். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. ஆவி பறக்க காளான் பிரியாணி. இதில் நம்ம சேர்க்குற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதனாலேயே நமக்கு சளியே பிடிக்காதுங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். காளான் இருந்தால் காளான் பிரியாணி, மட்டன் இருந்தால் மட்டன் பிரியாணி, சிக்கன் இருந்தால் சிக்கன் பிரியாணி, எதுவுமே கிடைக்கலையா வெஜ்ஜு பிரியாணியாவது செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நமக்கு சேர்ந்துருக்கனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிரியாணி சாப்பிட்டா கெடுதல்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் சளியே பிடிக்கலங்க யாருக்குமே. ஏன்னா இது மாதிரி வாரத்தில் எப்படியும் நான் ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரியாணி செஞ்சுருவேன். மட்டனோ, சிக்கனோ, இல்லை வெஜ்ஜு பிரியாணியோ, இல்லை காளான் பிரியாணி, இந்த மாதிரி வாரத்தில் எப்படியும் நம்ம வீட்டில் பிரியாணி இருக்கும். எனக்கும் அந்த பிரியாணிங்கிறது ரொம்ப 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 பிடிச்சது. இந்த மாதிரி பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பாலையோ எனக்கு பிரியாணி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நானும் விரும்பி சாப்பிடுவேன். எங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்காரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் பிரியாணி கட்டாயமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் அளந்து கரெக்டாக வச்சு தம்மு மாதிரி நம்ம குக்கர் விசில் போட்டு 10-12 நிமிஷம் அப்படி இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். ஒரு சாதம் கூட நமக்கு பாத்திரத்தில் குக்கரில் பிடிக்காது. ஒரு சாதம் கூட பிடிக்காதுங்க. அவ்வளவும் அப்படி நான் இப்போ இது எடுக்காமல் வச்சுருக்கேன். மற்றபடி ஒரு சாதம் கூட நமக்கு பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக வரும். நல்லா வெந்தும் இருக்கும். நீங்களும் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி தாங்க. இதுக்கு நம்ம என்ன வைக்க போகிறோம்? தயிர் பச்சடி தான் வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சுட்டேங்க. முட்டை குழம்பு வந்து மீன் குழம்பு மாதிரி புளி ஊற்றி தேங்காய்லாம் ஊற்றாமல் நல்லா சுள்ளுன்னு முட்டை குழம்பு வச்சுருக்கேன். ஏன்னா சாதத்துக்கு நமக்கு போட்டு பசைஞ்சு கொடுக்குறதுக்காண்டி தோதாக முட்டை குழம்பு தான் வச்சேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எப்போவும் கீரை கொண்டு வர்றவங்க காளான் கொண்டு வந்தாங்க. காளான் வந்து இன்றைக்கி வாங்கி நமக்கு நாளைக்கு வைக்கிறது அவ்வளவும் நல்லா இருக்காது. அதனால் இன்றைக்கே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முட்டை குழம்ப வச்சு காளான் பிரியாணியும் இன்றைக்கி செஞ்சாச்சு. இப்போ இந்த குழம்பு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கலாம், முட்டையே சாப்பிட்லாம். காளான் பிரியாணியும் செஞ்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் இது தாங்க. வெள்ளை சாதமும் வடிச்சிருக்கேன். காலையில் எந்திரிச்சோன்னே வெள்ளை சாதம் வச்சு இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு முட்டையை வச்சு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு கொடுத்து விடலான்னு சொல்லி தான் வச்சது. அதுக்கப்புறம் தான் காளான் வந்துச்சு. சரி, இன்றைக்கி காளான் பிரியாணியும் செஞ்சிடலாம், காலையில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காளான் பிரியாணியும் செஞ்சுட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் தாங்க. தயிர் வெங்காயம் இருந்ததில் தயிரை போட்டு வெங்காயத்தை போட்டு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்து செய்யணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.